ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை பொறுத்துட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இந்த குவார்ட்டர்லி ரேலியில் வரக்கூடிய ஒரு சீப்பான இல்லாட்டி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் சீப்பான க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேராமீட்டரை கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் ஹோல்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுப்ரியா லைஃப் சயின்ஸு. இவங்களுடைய எஃப்ஐஎஸ் 0.81% இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய எம்எஃப் டிஐஎஸ் 0.01% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கோட ஓவர் வியூவை பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 363 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட டியூரபிலிட்டி ஸ்கோர் 55. ஆல்மோஸ்ட் இது ஒரு மாடரேட்டாக ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிற இதுதான் ரிவீல், அதுதான் வெளிப்பாடு தான் இது. இதுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் போயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஏறலாம் அப்படிங்கிறது தான் வேல்யூஷன் ஸ்கோர் 38ங்கிறத காட்டுது. அதாவது இங்கே இதோட ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு ஈக்குவலாக மார்க்கெட்டில் ப்ரைஸ் போகலை அப்படிங்கிறது வேல்யூஷன் ஸ்கோரில் காமிக்குது. மொமெண்டம் ஸ்கோர் 62 இருக்குது. அது க்ரீன் சைடு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் மக்கள் இதில் வாங்குறதுக்கான ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மொமெண்டம் ஸ்கோர் காட்டுது. இது டெக்னிக்கல் அனாலிசிஸில் போடக்கூடிய ஸ்கோர். அனாலிசிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா 401 வரைக்கும் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளோட ரிசல்ட்லேயும் பார்த்துக்குவோம், அனாலிசிஸ்லேயும் வச்சுக்குவோம். விச் ஹவுஸ் கம்ஸ் ஏர்லியர், சேஃபாக எங்கே நமக்கு கிடைக்குதோ அந்த இடத்த நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறது எப்போதுமே நல்லது. ஜோன் பார்த்தோம்னாக்க இது ஸ்ட்ராங்காக செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. பட் இது சப்சிக்வெண்ட்டாக புக் வேல்யூ அண்ட் அதர் திங்ஸ்லாம் ஆட் ஆகும்போது இது செல் ஜோன் பை ஜோனாக கன்வெர்ட் ஆகலாம், ப்ரைஸ் இறங்காமையே. சரி, இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னாக்க டெப்ட் டு ஈக்விட்டி 0.02, ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனி அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துக்க முடியுது, இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. கரண்ட் ரேஷியோ 4.9 இருக்குது. நார்மலாக 1.5 இருந்தாலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 4.5, 3 மடங்கு கூடவே வச்சுருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய 3 மடங்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இவங்களுடைய இஎம்ஐயோ இல்லாட்டி இது அந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு, அது இப்போ டியூ வருதுன்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு 3 மடங்கு இவங்கள்ட்ட சக்தி இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் ரிட்டர்ன் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ எபவ் 10 இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் இவங்களால எடுக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் நெக்குன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பிஇ 24.3 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 25க்கு பிஇ போனாலே ஓவர் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் 25க்கான எட்ஜில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இது மார்க்கெட்டு சப்சிக்வெண்ட்டாக அப்படியே மேலே ஏற்றிட்டு போகுதா, இல்லாட்டி கீழே இறங்கி ரீசெட் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறப்போகுதா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. நம்ம அந்த சந்தேக கண்ணோட்டத்தோடையே இதை நம்ம பார்ப்போம். அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் டு புக் 4.2 இருக்குது. நம்ம 4.5 to 5 வரைக்குமே நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே போச்சுனாலே ஓவர் வேல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுவும் ஆல்மோஸ்ட் எட்ஜில் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் ரீசெட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் நமக்கு இருக்குது. அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன செய்கிறோம், 14.3 கிடைக்குது. அது 14.3க்கும் நம்ம ஸ்கோரை வேல்யூ பண்ணிக்குவோம். எது ஏர்லியாக கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆர் எக்ஸிட் டிசிஷனை நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுடைய குவார்ட்டர்லி ஆனுவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டாக டிடிஎம் ரெவென்யூ டிடிஎம் 564 கோடி. அதை அடைவாங்களா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்மோஸ்ட் இவங்க அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜாக இந்த 3 குவார்ட்டரில் 140 கவர் ஆகிருக்கு. இந்த 140ங்கும்போது இன்னொரு 140 வந்துச்சுன்னா 560 கோடி ஈஸியாக கவர் ஆயிரும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அதனால இது ரெவென்யூவை டிடிஎம் ரெவென்யூவை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பேசிக்காக இபிஎஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் பார்த்தோம்னாக்க டிடிஎம் இபிஎஸ் 15 இருக்குது. பட் எஸ்டிமேஷன் 14.3 தான். ஆனால் டிடிஎம் 15 வருது. அப்போ எஸ்டிமேஷனை காட்டிலும் டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷனில் 0.7 கம்மியாக இருக்குது. அப்போ எஸ்டிமேஷனுக்கு தான் அவங்க ரேட்டை மேலே ஏற்றுவாங்க. அது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கீழே ரீசெட் ஆகிட்டு தான் திருப்பி மேலே ஏறும். இல்லாட்டி அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் இது
அ அ மேல போச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாரி மேல ஏத்துவாங்க. இந்த புரிதல் நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். இப்ப இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க 15க்கு வந்து 10.2 எடுத்துட்டாங்க. இன்னும் 4.8 தான் தேவ. 4.8 வந்து அடைய முடியுமான்னா, போன மார்ச்ல 4.8 அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாரி அதுக்கு முந்தின மார்ச்ல 5.7 அடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த டிசம்பர் குவார்ட்டர காட்டிலும் கூடுதலா தான் வந்திருக்கே தவிர்த்து குறைய வரல. அப்ப இதே மாரி 4.8 எடுத்தாங்கன்னாலே இந்த அ வெ இபிஎஸோட டிடிஎம்ம அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்ப இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா 86.9 இருக்கு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸெல் ஃபார்முலால ஃபீட் பண்ணிட்டோம். ஃபீட் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து குவார்ட்டர்லியில இருக்கக்கூடிய அந்த 10.2க்கு வந்து 311லேருந்து 466 வரணும். இதையும் அடைஞ்சிருப்பாங்க. இப்ப 3 குவார்ட்டர் ஆயிருச்சு. 4வது குவார்ட்டர்ல நம்ம இப்ப எப்படி யோசிச்சோம் 4.8 வந்து இவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு உண்டான ரேட் வந்து பார்த்தோம்னா 341லேருந்து 496. அப்ப எல்லாமே வந்து மினிமமா அச்சீவ் பண்ணிக்கிட்டே போறதுனால, இவங்க 341 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அ எஸ்டிமேஷன் வந்து 14.3ங்கிறதுனால இபிஎஸ்ஸ காட்டிலும் அதோட ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு ரூ. 4 டிஃபரன்ஸ் இருக்கு எஸ்டிமேஷனுக்கும், இபிஎஸ்ஸுக்கும். ஸோ, இப்ப இத வந்து இந்த விஷயங்கள அ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட்ல ஃபீட் பண்றோம். அப்படி ஃபீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுடைய ஹை வந்து 399 கிட்டத்தட்ட 400 வரைக்கும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 400 டச் பண்ணிட்டாங்க. அப்ப இதுக்கு மேல இவன் வந்து மேல ஏத்தப் போறானா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளோட இது வந்து பார்த்தோம்னாக்க 496 இருந்தா கூட 341 அதையே இவன் அடைஞ்சுட்டான். சரி குவார்ட்டர்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம்னா 466 வருது. இப்ப இதெல்லாம் தொடணும்னா அடுத்த குவார்ட்டருக்கு இவன் நல்ல ரிசல்ட் குடுக்கும்போது தான் இத தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ல வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ரீசெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ரீசெட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து 341 இங்க இருக்கிறது தான். இந்த 341 அத உடைச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா 311 அதையும் உடைச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னொரு ரூ. 17 நம்ம குறைச்சுக்கிற மாரி இருக்கும். ரூ. 17லேருந்து ரூ. 20 குறைச்சோம் அப்படின்னு சொன்னா, அ 290லேருந்து 280 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாரி வந்துச்சுன்னா. இல்லைன்னா அ குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வந்துருச்சுனாக்க, இந்த இடத்தோடைய 340 மேலே ஏத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய மேக்ஸிமம் பிரைஸ் ஏன்னா மினிமம் பிரைஸ ஆல்ரெடி அடைஞ்சுட்டாங்க. அதனால ரீசெட் ஆயிட்டு தான் மேக்ஸிமம் பிரைஸ தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அடுத்த குவார்ட்டர்ல அது மினிமமா மாறும்போது அந்த பிரைஸ அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரீசெட் ஆகுதாங்கிறத பார்ப்போம். இவன் 310க்கு கீழ இறங்கிட்டான்னாக்க, நம்ம கொஞ்சம் நல்லாவே வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு ரூ. 20 கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனாக்க 320யோடையோ இல்லாட்டி 310யோடையோ ரிட்டர்ன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அ தகவல் நாம வந்து இந்த வேல்யூ திருப்பி நம்ம ஒரு தடவ காட்டிர்றோம் ஸ்க்ரீன்ல. 311லேருந்து 466 அப்புறம் 341லேருந்து 496 அப்புறம் 337லேருந்து 492. இந்த 6 வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இதுல இந்த 396க்குள்ளேயே தான் 392 வர்றதுனால 341, 346 வச்சுக்கலாம். இப்ப இவங்க வந்து ஆல்ரெடி வந்து 400 கிட்டக்க 399, 400 கிட்டக்க வந்துட்டாங்க. 400 கிட்டக்க வந்துட்டதுனால நம்ம பார்க்குறோம். சரி இதுவரைக்கும் இப்ப ரீசெட் ஆயிட்டு மேல ஏறுதா அப்படிங்கிறது அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட். மார்ச் குவார்ட்டரோட ரிசல்ட் இருக்கு. ஜூன் குவார்ட்டரோட ரிசல்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணினாங்கன்னா மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி இப்ப இவங்க 496லாம் வந்துட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆச்சுன்னா, அடுத்த வருஷத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 466ஓட ரிட்டர்ன் ஆனான்னா, கப்பன் சாசர் மாரி கீழ வந்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.